அண்மை செய்தி. தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டியதாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் இது குறித்து மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு என்பவரின் கார் ஓட்டுநர் கிருஷ்ணன் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், தாவேக ஆட்சியை கவிழ்க்க பேரம் குறித்தான வழக்கினில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்கள். வணக்கம். முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சி கவிழ்க்க சதி திட்டம் தீட்டியதாக யூடியூபர் திருநாவுக்கரசு, தியாகராஜன், திருச்சியை சேர்ந்த நரேஷ் உள்ளிட்ட பலர் இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டது. இந்த வழக்கை தற்போது திருவல்லிக்கேணி போலீசார் தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். இதுவரை தொடர்ந்து 8க்கும் மேற்பட்டு கைது செய்யப்பட்டதாக திருவல்லிக்கேணி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த ஆட்சி கவிழ்க்க திட்டம் தீட்டிய திருநாவுக்கரசு என்பவரின் ஓட்டுநராக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் என்பவரை தற்போது திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்திருக்கிறார். இவர் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு தொடர்பாக அவர்கள் கைது செய்து தற்போது திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்ட பலரை இன்னும் போலீசார் வலைவீசி வருவதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக லுக் அவுட் நோட்டீஸும் இந்த இருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது கிருஷ்ணன் என்பவரை தற்போது போலீசார் கைது செய்து அந்த கிருஷ்ணனை கைது செய்வதற்குண்டான நடவடிக்கைகளை தற்போது அது அவருடைய விசாரணை நடத்தி வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக பேரம் பேசப்பட்ட, அதாவது ரூபாய் 35 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டிருக்கிறது. அந்த பணம் சென்னையில் தான் இருந்து பல இடங்களில் கொடுத்து எடுப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த பணத்தை தற்போது எங்கெல்லாம் இந்த பணம் எப்படி திரட்டப்பட்டது, அந்த பணம் எங்கே இருக்கிறது என்று குறித்து தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் திருவல்லிக்கேணி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ராகவேந்தர், தகவலுக்கு நன்றி.